ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா மைசூர் பாக் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஒரு கப்பில் தான் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு கப்பு நெய், ஒரு கப்பு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். சர்க்கரை 2 கப்பு. ட்ரேயில் வந்து நெய் தடவி வச்சுருங்க. ஏன்னா நம்ம கடலை மாவு ரெடி பண்ணி அதில் ஊற்றும் போது நம்ம ரெடி பண்ணி ஊற்றணும். அதான் இது ரெடியாக வச்சுக்கணும். இப்போது இந்த கடலை மாவுக்குள்ள 1/2 கப் அளவு கடலெண்ணெய் ஊற்றி நல்லா கட்டியில் மிக்ஸ் பண்ணலாம். கட்டி இல்லாமல் கடலை மாவு கரைச்சாச்சு. தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நெய் இல்லைன்னா கடலெண்ணெயில் தான் போட்டு இந்த மாவு கரைக்கணும். இப்போது பாவு காய்ச்சிடலாம். ஒரு கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு கம்பி பதம் வரணும் பாவு காய்ச்சலுக்கு. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரையை போடக்கூடாது. சர்க்கரையும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பு ஆன் பண்ணணும். இல்லைன்னா சர்க்கரை வந்து கருகிடும். A few moments later. இப்போது கரைச்சி வச்சுக்கிற கடலை மாவு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். ஊற்றும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அடுப்பு சிம்மில் வச்சு கலர் விடுங்க. அதிகமாக வைக்கக்கூடாது. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம்.
வந்து ஒரு கப்பு கடலை மாவு, ஒரு கப்பு நெய் எடுத்துருக்கேன். அந்த மாதிரி A few moments later. A few moments later. கடலை மாவு வந்து நம்ம வறுத்து போடுறது இல்லை, ஏன்னா நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றி இதுலேயே கடலை மாவு நல்லா வேகுது, இதுலேயே வறுக்கணும். அதனால் நம்ம வறுக்க போடுறது பச்சை வாசனை இது பொறுமையாக கழுவி விடணும். அவசரப்பட்டீங்கன்னா கை காலெல்லாம் தேய்ச்சி பொறுமையாக பண்ணுங்கள். A few moments later. Much later. கொஞ்சம் 1/4 கப்பு நெய் ஊற்றிடலாம். அவ்வளோதான், மைசூர் பாக்கு 2 நிமிஷம் ரெடி ஆகிரும். நம்ம ஏற்கனவே ட்ரெயில் வந்து நெய் தடவி வச்சுருக்கோம், ரெடி பண்ணி வச்சுட்டா மாவு வந்து ரொம்ப நேரம் இப்படி ரெடி பண்ணி வைக்கக்கூடாது, நல்லா ஊற்றணும். அதனால் ட்ரெயில் வந்து முன்னாடியே நீங்கள் நெய் தடவி வச்சுருங்க. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்பூனில் வந்து நெய் தடவி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். A few moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 10 நிமிஷம் ஆகிடுச்சு. கட் பண்ணியாச்சு, ஒரு 2 மணி நேரம் ஆகட்டும். 2 hours later.